கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் 8வது அதிகாரம் வசனம் 11 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. முத்துக்கள், வெள்ளி, பொண்ணு, பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட விலையேற பெற்றது. இதை காட்டிலும் நல்லது ஞானம். நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ இந்த உலகத்திலே, ஒரு பெரிய பங்களா கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா? ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா? நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் விரும்பினீர்களோ, நான் கலெக்டராக வேண்டும், ஒரு பெரிய மருத்துவராக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களா? நீங்கள் எதையெல்லாம் இச்சிக்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ, அதற்கு நிகரல்ல ஞானம். பிரியமானவர்களே, ஞானம், நான் எப்படி எவ்வளவு படித்திருந்தாலும், பட்டம் பெற்றிருந்தாலும், தேவனுடைய ஞானம் நமக்கு இல்லாவிட்டால் அதனால் புரோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி என்று வேதம் சொல்கிறது. நீ என்னத்தை சம்பாதித்தாலும் தேவ ஞானத்தை சம்பாதி. ஞானத்திற்கு நிகர் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பதவி, பட்டம் எல்லாம் அழிந்துவிடும். பிரியமானவர்களே, கர்த்தர் தரக்கூடிய ஞானமே முக்கியம். அந்த ஞானமே உங்களை காப்பாற்றும். அந்த ஞானமே உங்களுக்கு கேடகம், அடைக்கலம், பாதுகாப்பு. தேவ ஞானமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு அரண். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேளைக்கு சோதரம் அப்பா, இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எனத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆம் தகப்பனே, உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பயந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இதனால உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தோடு கூட இருப்பதாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.